ரொம்ப குரூஷியலா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா, அபிஷேக் சர்மா சார். நம்ம டோர்னமெண்ட்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பெரிய ஸ்டாரா இருந்துட்டு இருந்த ஒரு ஆள். இந்த டோர்னமெண்ட்ல T20 வேர்ல்ட் கப்க்குள்ள வரும்போது, ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஆ ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். ரொம்ப குரூஷியலான கேம். மேபி போன தடவ விராட் கோலி பண்ண மாதிரி எல்லா மேட்சும் சொதப்பிட்டு ஃபைனலுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்காரா? ஆ என்ன என்ன மாதிரி சார் இருக்கிறாரு? அவர் எங்க ஃபெயில் ஆகுறாரு? ஸ்பின்ல தான் நியூசிலாந்துல இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர் யாருன்னு பார்க்கணும். ஓகே. ஈஷ் சோதி போயிட்டாரு. ஸோ அ சாண்ட்னர் தான் இப்போதைக்கு இல்ல ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல. ஸ்பின்னர் கிளென் பிலிப். பிலிப்ஸ், ம். கிளென் பிலிப்ஸ். ஸோ அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்களா? தெரியல. இல்ல, ம். இல்ல. ம். ஸோ அவர் கண்டிப்பா போடுவாரு அபிஷேக் சர்மா ஆடுனா. ம். பட் அவருக்கு என்னன்னா புரிஞ்சுக்கணும்ல. நீங்க வந்து ரிப்பீட்டடா ஒரு தப்ப பண்ணிட்டே ஆமா, இருக்கக்கூடாது. ஆமா. ம். இன்டர்நேஷனல் லெவல் ஆடுறீங்க நீங்க. அப்ப அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்க இந்த ம். ஸ்கூல் பாய்ஸ் கிரிக்கெட்லாம் ஆடக்கூடாது. இந்த ம். இந்த பால் நான் தப்பு பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த பால் போக்கூடாது. நீங்க ம். அது இல்லன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டே இல்லையா? ஓகே, ஓகே. ம். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். டெண்டுல்கர் வந்து ஒரு கவர் டிரைவ் ஆடி இல்லாம அந்த ஆமா. 264 ரன்ஸ் அடிச்சாரு. கவர் டிரைவ் ஆடி அந்த கேட்ச் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, கவர் டிரைவே இல்லாம ஒரு செஞ்சுரி அடிச்ச ஒரு இதெல்லாம் நம்ம ம். படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி நான் இந்த தப்பு பண்றேன். ஆஃப் ஸ்பின்னர் எனக்கு போடுறான். அவன நான் இந்த மாரி சார்ஜ் பண்றேன். இப்படி அவுட் ஆறேன் அப்படின்னு தெரியுது. ம். அதே மாரி உங்களுக்கு ட்ராப் வைக்கிற மாரி அங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள் வைக்கிறாங்க. ஆமா. ம். அவங்க நகராத, நீ நகர்ந்து கிகர்ந்து போயிடாத, நான் குடுக்குறேன் உன் கையிலன்னு சொல்லிட்டு, நேரா கையில கேட்ச் குடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, ம். இது வந்து என்ன என்ன இது வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றதா? ம். இல்ல சைல்டிஷ்ன்னு சொல்றதா? இல்ல வந்து ஒரு ஈகோன்னு சொல்றதா? நீ எனக்கு ஆளா வைக்கிற, அவன் தலைக்கு மேல அடிக்கிறேன் பாரு. ஓகே, ஓகே. அப்படிங்கிறதா? இதெல்லாம் வந்து இங்க காட்டக்கூடாது. ம். ம். அது இப்ப காட்டக்கூடாது. ஓகே. நீங்க ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அப்புறம் காட்டலாம் அத. ஆ. ஏன்னா 2 இன்னிங்ஸ் நல்லா காமிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் காட்டலாம். இப்போ வந்து நீங்க காலே நிக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஓகே, ஓகே. ஃபீல்டுல. ம். இன்னும் 3 டக்கு ஆரம்பத்துல. ஆமா. அதுக்கப்புறம் ஏதோ தொட்டுக்கோ, தொடச்சுக்கோன்னு ஒண்ணு ஒரு 50, 50 வந்தது போல இருக்குது. ம். இன்னும் அப்படி இருக்காது. கன்சிஸ்டன்ட் சான்ஸ் குடுக்குறாங்க. கம்பீர பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லாங் ரன் குடுக்குறாரு. ஓகே. பட் அவருக்கு லாங் ரன் குடுக்கறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ம். கம்பீர் வந்து ரொம்ப சென்டி டைப்பு. ஓகே, ஓகே. ஓகே. அபிஷேக் சர்மா ஆடுறதெல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஓ! ஓகே. ஓகே. ஸோ இனிமே ஃபைனல்ஸ் அபிஷேக் சர்மா ஆட தான் போறாரு. இருப்பாரு. ம். கண்டிப்பா. சேஞ்ச் இருக்காது. ஓகே, சேம் ஓகே. டீம் தான் போவாங்க. ம்.